களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. இது 5ஆம் பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ 4 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரம் என்ன செஞ்சு ஒன்றுக்கு போதலாம யூஸ்லெஸ்ஸாக கெட்டு போயிடுச்சு. ரெண்டாவது அந்த குயவன் என்ன பண்ணுறான்? ஐயோ இது அப்படி விட்டு விடக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறான். உன்னை ரீகரெக்ட் பண்ண திங்க் பண்ணுறான். ரெண்டாவது. மூணாவது அதை கரெக்டாக பார்க்க முடியாத அவனோட பார்வை அவனுக்கு வந்தது. நாலாவது என்ன செய்யலாம்? அதை இன்னொரு பாத்திரமாக என்ன செய்யலாம்? மாத்திரான். 5வது என்ன பாருங்க, இதே மாதிரி நான் செய்யப்படாத தேவன் கேட்டு என்ன சொல்றா தெரியுமா? கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. நீங்கள் என் கையில் இருக்கிற. ஆமென். ஹalleluya. கர்த்தர் கரத்திலே நாம் இருக்கிறோம். ஹalleluya. 5ஆம் பாயிண்ட் கர்த்தர் கரத்திலே இருக்கிறோம். அதனால தான் இந்த பாத்திரம் என்ன தப்பு செஞ்சாலும் அதை உடைச்சி போடா அப்படின்னு தேவன் என்ன செய்யற? மறுபடியும் நம்மளை ரீகரெக்ட் பண்றார், கரெக்ட் பண்றார். வேறொரு பாத்திரமாக உடைக்க செய்கிறார், வேறொரு பக்கம் மணைக்க செய்கிறார். செய்து எப்படியுமே அந்த பாத்திரம் எங்க இருக்குது? பாத்திரம் எங்க இருக்குதுப்பா? இங்க பார்க்கணும். பாத்திரம் எங்க இருக்குது? கர்த்தரோட கையில இருக்கு. அப்போ we are in safety. ஹalleluya. பயப்படாதீங்க. இந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு கர்த்தருக்காக ஒன்றும் ப்ரோசஸ் பண்ண முடியலையே, கர்த்தருக்கு உபயோகப்படுற மாதிரி நதிமையிலே பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமா ரீகரெக்ட் பண்ணுவார், உங்களை சரி செய்வார். சரி செய்கிற பானை கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். வேறு பாத்திரம் உண்டாக்கி உங்களை வளர்ப்பார். எப்படியுமே கடைசியில் ஃபைனல்ல நீங்க கர்த்தர் கையில தான் இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர் தன்னை உபயோகப்படுத்த முடியாது இந்த பாத்திரத்தை என்ன செய்வார்? பரிபூர்ணப்படுத்துவார். ஹalleluya.